இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் சங்கீதம் 146:8. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது யாருக்காவது இப்படி கண்களில் பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் கூட விசுவாசமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சிறு பிள்ளைகள் கூட இப்படி கண்களில் பிரச்சனைகளினால மிகவும் கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். நான் வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன், வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கண்களில் பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் பார்த்து படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடைய கண்களிலே பார்வையை தருவார். பிரியமானவர்களே, கர்த்தர் கண்களை திறக்கிறவர், பார்வையற்று போனவர்களுக்கு கர்த்தர் பார்வை கொடுக்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால் கவலைப்படாதீங்க. இயேசுப்படத்தில் சொல்லுங்க, அவர் அற்புதங்களின் தேவன் அல்லவா. நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபராக இருக்கலாம், ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய கண்களிலே பார்வையிலே இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் நீக்கி அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க, அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அதே போல் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறாராமா. பாருங்கள், தாழ்த்தப்பட்டு போன மக்களை கர்த்தர் உயர்த்துகின்றாராமா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் எப்போதுமே இப்படிப்பட்ட ஒரு நிலை தானே இருக்கிறது, கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேனே, ஒரு உயர்வு இருக்காதா, ஒரு மேன்மை இருக்காதா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஐயோ, இந்த பாதைகளை நாம் மேற்கொள்ளுவோம், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை நினைத்து கண்ணீர் வடித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இயேசுப்படத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை உயர்த்துவார். நீங்கள் எப்போதும் நீங்கள் தாழ்ந்திருப்பதில்லை, தாழ்த்தப்பட்டு போன ஒரு நிலைகளில் இருப்பதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் எப்போதும் மடங்கடிக்கப்பட்டவர்களாக இருப்பதில்லை. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறாராமா. பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தர் விரும்புகிற வழிகளிலே தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிசுத்தமான நீதிமான்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அல்லவா. அவர்களை எல்லாம் கர்த்தர் நேசிக்கின்றாராமா. அதனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வாழ உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிப்பார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா. அதிகமான அன்பு காட்டுவார் உங்கள் மேலே. நீங்கள் கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்தும் போது, கர்த்தர் பிரியப்படுகிற வழியிலே நீங்கள் நடக்கும்போது, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்பு காட்டுவார். யார் யாரெல்லாம் தனிப்பட்ட நபர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் நீதிமான்களாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கிறீங்களோ, அப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்களோ, அவர்களெல்லாம் கர்த்தர் சிநேகித்து உங்கள் மேலே அன்பு காட்டுவார். பிரியமானவர்களே, அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தில் எந்த தேவையானாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வாராக. ஆமேன்.